மிஸ்டர் புஷ்பராஜ் வந்து கேட்டிருக்காரு சார். சார் கல்யாணம் ஆகாமல் இருப்பவர்கள், அதாவது ஆண், பெண் 2 பேருக்குமே அவங்க பாலியல் இத வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்துறது? சுய இன்பம் செய்யாம இருக்கிறது, இல்ல வந்து அது தவறான்னு கேட்குறாரு. சார் இதுக்கு ஒரு பதில் இல்ல. இதில நெறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணாம நாட்டுக்காக தியாகம் பண்றீங்க அப்படின்னும்போது, அது உங்களுக்கு பாலியல் ஆர்வத்த விட நீங்க வேற பற்று அதிகமா இருக்கு. ஒரு சன்னியாசி ஆகுறாரு இளம் வயதில. எல்லாத்தையும் துறந்து அதெல்லாம் மன வலிமை அதிகமாக்கும். ஆனா செக்ஸ்ல ஆர்வம் இருக்கு. ஆனா கல்யாணம் பண்ண வசதி இல்ல. கல்யாணம் பண்ணாம நடக்கல. ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு அது சிக்கல உருவாக்கும். அதாவது மகாத்மா காந்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாரு. இந்த உண்ணாவிரத போராட்டம் அவர் மன வலிமையை அதிகமாக்கும். யாரும் அவர எதிர்த்து நிக்க முடியாது. துப்பாக்கிய காட்டினாலும் அவர் பயப்பட மாட்டாரு. அந்த அளவுக்கு மன வலிமை அதிகமாகும். ஆனா சாப்பிட விரும்புறான் ஒருத்தன். ஆனா சாப்பாடு கிடைக்கல, பட்னி கிடக்கிறான்னா, அது மன சிதைவை ஏற்படுத்தும். அவனுடைய கான்ஃபிடன்ஸே போயிரும். ஸோ பட்னி கிடக்கிறது, சாப்பாடு இல்லாம பட்னி கிடக்கிறது வேற. மன வலிமையோட உண்ணாவிரதம் போராடுறது வேற. இது வலிமையை அதிகமாக்கும். இது மன சிதைவை ஏற்படுத்தும். அதுபோல நீங்க செக்ஸ் பண்ண விரும்புறீங்க, ஆனா வாய்ப்பு இல்ல, வேற வழி இல்ல, செக்ஸே இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா சுய இன்பம் பண்ணுங்க. சுய இன்பம் நல்லது. அதனால எந்த தீமையும் இதுவரை உலகத்தில் அறியப்படல. அதுலயும் குழப்பமாகி ரொம்ப குழப்பம் பண்ணீங்கன்னா, சில நேரங்கள்ல மற்ற பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு. அதை தவிர நிறைய பேரை பார்க்குறோம். நிறைய பேர் வாழ்நாள் முழுவதும் திருமணம் பண்ணாம மிகப்பெரிய அளவுக்கு நாட்டுக்காக சேவை செஞ்சவங்க இருக்காங்க. சில உண்மையான சன்னியாசிகள் அந்த மாதிரியும் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மன வலிமை அதிகரிக்கும். ஆனால் சாதாரண மனிதர்கள், செக்ஸில் ஆர்வமுள்ள மனிதர்கள் வாய்ப்பு கிடைக்காம சுய இன்பம் பண்ணாமல் இருக்கிறது அவங்க மன வலிமையை குன்ற செய்து அவங்க மன ஆளுமையை குறைக்கும். அதனால அந்த மாதிரி இருக்க வேண்டாம். சுய இன்பம் பண்ணுங்க. கல்யாணம் எளிமையாக பண்ணிக்கங்க. ஒரு எளிமையான நீங்க நினைக்கிற மாதிரி ஆடம்பரமா பெரிய வசதியான குடும்பங்களை பண்ண வேண்டியதில்லை. எளிமையான ஒரு குடும்பங்கள்ல உங்களால முடிந்த அளவுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு குடும்பம் நடத்துறது தான் நல்லது. சார் ஏகே அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். சார் எனக்கு 30 வயசு ஆகுது. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. எனக்கு சுய இன்பம் பழக்கம் இருக்கு சார். இதனால குழந்தை பிறக்கத்துல ஏதாவது சிக்கல் இருக்குமான்னு கேட்குறாங்க. சுய இன்பம் பண்ணாத ஆண்களை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. ஏன்னா சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. அது ஆண்மை குறைவு உண்டாக்கிறோம், விந்தணுக்களை குறைச்சிரும், நரம்பு தளர்ச்சி அடைஞ்சிரும். இப்படி தான் டெய்லி என்கிட்ட எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் 32 வருடமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இது அப்படி அல்ல. ஏராளமான ஆய்வுகளும் பண்ணியிருக்காங்க சுய இன்பம் பற்றி. அது நல்லது. அதனால எந்த தீங்கும் வருவதாக இதுவரை அறியப்படலை. அதுக்கு பதிலாக நீங்கள் வேற பிற பெண்களோட தேவையில்லாமல் உறவு வைத்துக் கொள்வது, விருப்பமில்லாதவர்களை தொந்தரவு பண்ணுறது, தேவையற்ற கர்ப்பம், பால்வினை நோய்கள், HIV தொற்று எல்லாம் வரலாம். அதனால் சுய இன்பம் நல்லது. அதனால் எந்த தீமையும் இதுவரை உலகத்தில் அறியப்படவில்லை. அப்படி யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா அவங்க போலி மருத்துவர்கள். சார் சூர்யா அப்படின்னு ஒரு மேடம் கேட்டிருக்காங்க சார். சார் என்னோட ஹஸ்பண்டுக்கு விந்து வரல பிரச்சனை இருக்குது சார். இது நாங்கள் டெஸ்ட் எடுக்கும் போது அதேமாரி சினாரியோ தான் இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன்? இது என்னோட வாழ்க்கையை கொஞ்சம் ப்ராப்ளமாக ஆக்குதுங்கிறாங்க. நீங்கள் உடனடியாக ஒரு பாலியல் மருத்துவரை அணுகலாம். இந்த மாதிரி ஆனஜாக்குலேஷன் பேர், விந்து வெளியேற்ற முடியலன்னு நிறைய கேஸ் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். முதல்ல உங்கள் செக்ஸில் பிரச்சனை எதுவும் இருந்தால் அதை சரி பண்ணணும். இரண்டாவது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு பார்க்கணும். ரீட்ரோகிரேட் எஜாக்குலேஷன், விந்து வெளியே வர மாதிரி இருக்கும் ஆனால் சிறுநீர் பையில் போய் விழுந்துடும். அந்த மாதிரி இருந்தால் அது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா அதை சிறுநீரை கலெக்ட் பண்ணி அதில் இருக்க விந்து எடுத்து பயன்படுத்தலாம். நல்ல மருந்துகள் இருக்குது, பயிற்சிகள், தெரப்பி எல்லாம் இருக்குது. அதன் மூலம் சரி பண்ணலாம். இதில் எல்லாம் வரலன்னா வைப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி விந்து கலெக்ட் பண்ணலாம். இதில் எதுலேயுமே முடியலைன்னா சென்னையில் நாங்கள் எலக்ட்ரோ எஜாக்குலேஷன் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கோம். விந்தே வெளியேற்ற முடியாதவர்கள், இது வரைக்கும் விந்தே வராதவர்களுக்கும் அதை பண்ண முடியும். அவங்களுக்கு கொஞ்சம் மயக்கம் கொடுத்து அவங்களுக்கு அந்த கருவி மூலமாக விந்தை வெளியேற்ற வைக்க முடியும். இயல்பான செக்ஸ் பண்ணி விந்து வர மாதிரி வரும். அதை கலெக்ட் பண்ணி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போய்க்கலாம். ஒன்று நோயை சரி பண்ண முயற்சி பண்ணலாம். சரி பண்ணவே முடியலை அப்படின்னா இந்த மாதிரியான கருவிகள் இருக்குது. இந்த கருவிகள் ஆரம்பத்தில் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, மிருகங்கள், அந்த வழக்கொழிந்து போகிற மிருகங்கள்லாம் நிறைய இருக்குது. உலகத்துலேருந்து பல எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஏராளமான கோடிக்கணக்கான விலங்குகள் காணாமல் போயிடுச்சு. அருகி வரும் விலங்குகள் இருக்குது. ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு எலக்ட்ரோ எஜாக்குலேட்டரை தயார் பண்ணியிருக்காங்க. ஆண் விலங்குகள்லேருந்து அந்த விந்தணுக்களை கலெக்ட் பண்ணி பெண் விலங்குகளுடைய கர்ப்பப்பையில் போட்டு கருத்தரிக்க வச்சு இனவிருத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. மனிதர்களையும் இந்த ஸ்ட்ரோக் பல்வேறு மூளை செயல் இருந்தவர்கள், ஸ்ட்ரோக் இருந்தவங்க, அவங்க மனைவி அவங்க மூலமாக கர்ப்பமாகணும்னு நினைக்கிறாங்கன்னா விந்து இந்த முறையில் கலெக்ட் பண்ணலாம். விந்தே கலெக்ட் பண்ண முடியாத பல பேருக்கு இதை மாதிரி கலெக்ட் பண்ணி அவங்க குழந்தை பேர் பெற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது சாத்தியம். நீங்கள் இதற்கான
தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் அணுகுனீங்கன்னா இந்த பிரச்சனையை முற்றிலும் சரி பண்ணிடுவாங்க. நாங்கள் சென்னையில் வடபழனியில் டாக்டர் காமராஜ் ஹாஸ்பிட்டலில் இது நிறைய கேஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம்.